அனைவருக்கும் வணக்கம். வாசல்லால் நான், வாசலுக்காக நான். அதாவது நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு செல்ஃபோன், இந்த மாதிரி ரேடியோ, செல்ஃபோன், டிவி இதெல்லாம் ரிப்பேர் சரி செய்து கொடுப்பதில் மிகவும் கெட்டிக்காரர். அவர் ஒரு சிறிய கடை மாதிரி வைத்திருந்தார். ஆனால் மாத வரும்படியோ மிகவும் ஏராளம். காலை 9 மணிக்கு சென்றால் இரவு 10 மணிக்கு தான் வீடு திரும்புவார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. இவர்கள் மிகவும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்தார்கள். அப்பொழுது ஒரு நண்பர் இந்த நபரை நீங்கள் சீட்டு விளையாடுவதற்கு வாருங்கள் என்று அழைத்தார். ஐயோ, எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லை என்று சொன்னார். 6 நாள் கஷ்டப்படுகிறீர்கள், இந்த ஒரு நாள் உங்களுக்காக ஒதுக்கி மிகவும் ஜாலியாக இருக்கலாம் அல்லவா என்று சொன்னார். ஐயோ, சீட்டாட்டத்தில் எங்கள் அப்பா நிறைய காசு விட்டு விட்டார். நான் சிறிய பையனாக இருக்கும் பொழுது அவர் மிகவும் துன்பப்பட்டார். காசுகளை இழந்துவிட்டு நான் இந்த வேலைக்கு வரமாட்டேன் என்று சொன்னார். நீங்கள் வாங்க, வந்தால் விடமாட்டீங்க, வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனால். அப்படி கூட்டிகிட்டு போய் சீட்டு விளையாட வைத்தார். முதலில் காசு வைக்காமல் விளையாட்டை பழக்கிவிட்டார். இப்படியே ஒரு 4 வாரங்கள் பழகிவிட்டார். நன்றாக பழகிவிட்டார். கடைசியில் என்ன சொன்னார்? காசு வைத்து விளையாடலாம் என்று சில நண்பர்களை கூட்டிக் கொண்டு ரெகுலராக செல்லலாம் என்று கிளப்புக்கு கூட்டிக் கொண்டு சென்றார் அந்த நண்பர். இவர் காலையில் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே தான் இருப்பார். யாராவது மிகவும் அவசரமாக எங்களுக்கு இந்த செல்போன் வேணும், டிவி வேணும், ரேடியோ வேணும், ரிப்பேர் செய்து தாருங்கள் என்று சொன்னால் வீட்டிற்கு கொண்டு வந்து அன்றைய தினம் வீட்டில் செய்து கொண்டிருப்பார். மனைவி கொடுக்கும் உணவுகளை நன்றாக ருசித்து மகிழ்ந்து சாப்பிடுவார். குழந்தைகளோடு அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிடுவார். இப்படியாக ஓடியது பல வருடங்கள். ஆனால் இந்த 4 வாரமாக ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பதே இல்லை. காலையில் 9 மணிக்கு நெய் ரோஸ்ட் சாப்பிட்டு விட்டு, இவருக்கு நெய் ரோஸ்ட் என்றால் மிகவும் பிடிக்கும். காரமில்லாமல் நிலக்கடலை சட்னியும் நெய் ரோஸ்ட்டும் ஞாயிற்றுக்கிழமை நன்றாக அருந்திவிட்டு, வெங்காய சாம்பார் நன்றாக அருந்திவிட்டு, இவர் வீட்டில் இருப்பவர் இன்று வேகமாக கிளம்பினார். காசு கொடுப்பது குறைவாகிவிட்டதே என்று மனைவி சொன்னார். ஆமாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும்? உனக்கு எதுக்கு காசு நான் தவறாமல் உன்னிடமே வந்து கொடுக்க வேண்டும்? உனக்கு என்ன பொழுது தேவை என்று கேட்டார். இல்லை, வாரம் கொடுத்து இதை நீ ஏதாவது வீட்டு செலவுக்கு வைத்துக்கொள் என்று சொல்வீர்கள். இந்த 4 வாரமாக இல்லை, இன்று இப்படி பேசுகிறீர்கள். வயதான காலத்தில் கெட்டுவிடுவது நியாயமா என்றார். வயதானால் என்ன, வயது இருந்தால் என்ன, அவரவர்களுடைய பிரியம், அவர்களுடைய சாமர்த்தியம். நீ யார் அதை கேட்க? இருந்தா இரு, இல்லாவிட்டால் ஓடிவிடு என்று சொன்னார். குழந்தைகளை யார் பார்த்து கொள்வது? குழந்தைகளை யாரும் பார்க்க வேண்டாம். ஹாஸ்டலில் விட்டுவிட்டால் அதுகள் படித்து கொள்கின்றது. அப்படியே கல்லூரிக்கு சென்றுவிடும். ஹாஸ்டலில் இருந்துவிட்டு அவரவர் தொழிலை பார்க்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், என்ன வேணாம் செய்து கொள்ளலாம். உன்னுடைய பராமரிப்பு ஒன்றும் தேவையில்லை என்று சொன்னார். இந்த மனைவிக்கு சுர்ரென்று கோபம் வந்தது. அப்படி எப்படி விட முடியும்? நான் பெற்ற குழந்தைகளை. ஓ, நீ பெற்ற குழந்தைகளா? அப்போ எனக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லையா என்று கேட்டார். இப்படி பேசுவது மிகவும் நல்லதல்ல என்று கத்தினாள் மனைவி. கத்தினார். நல்லதோ கெட்டதோ, இனிமேல் நான் ஞாயிற்றுக்கிழமை கிளப்புக்கு சீட்டாடத்தான் போவேன். அதை தடுக்க உனக்கு உரிமை இல்லை, தடுக்கவும் முடியாது என்று தெளிவாக சொன்னார்.
சொல்லிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்து விட்டார். மனைவியோ கோகிலாவுக்கு கோபமாக வந்தது. அன்பு என்ற பெயர் கொண்ட கணவன் அன்பாக பேசுவார், அனுசரணையாக இருப்பார், அனைவருக்கும் ஆறுதல் கொடுப்பார், அனைவரிடமும் உபசரிப்பும், அனைவரிடமும் பண்பும், அனைவரிடமும் அழகாக சில வார்த்தைகளை பேசி மகிழ்விக்கும் குணமும் உடையவர். இப்படி தலைகீழாக மாறிவிட்டார் என்று இந்த பெண்மணி தனது நெருங்கிய உறவுகளிடமும் நெருங்கிய சிநேகிதிகளிடமும் சொல்லிக்கொண்டு புலம்பினார். அவர்களெல்லாம் இது சரியாகிவிடும், கவலைப்படாதே என்று சொன்னார்கள். சரியாகிவிடும் போல தெரியவில்லை, வயதான காலத்தில் ஆரம்பித்திருக்கிறார், நீ என்ன ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை என்று புலம்பினார். புலம்பும் பொழுது குழந்தைகள் கேட்டுவிட்டனர். ஐயோ, அப்பா இப்படி செய்கிறாரா இந்த வயசில்? 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள். வரட்டும், நான் கேட்கின்றேன் என்றார்கள். தன் தகப்பன் வந்தவுடன் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தார். எப்பவும் போல தன்னுடைய கடையை பூட்டி கொண்டு வருவது போல வந்தார். என்ன என்று குழந்தைகளிடம் கேட்டார். இன்னும் தூங்கவில்லையா, படிக்கவில்லையா, என்ன சமாச்சாரம் என்றார். ஏப்பா இந்த மாதிரியா அப்படி என்று கேட்டார். 2 குழந்தைகளும் கேட்டார்கள். பெண் குழந்தை 3வது குழந்தை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இது யார் உனக்கு சொன்னா, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் தகப்பன். தெரியும், அம்மா பேசி கொண்டிருந்தார்கள், மற்றவர்களும் பேசிக்கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொன்னவுடன், குழந்தைகளையும் கெடுத்து விட்டாயா, என் மேல் வெறுப்புண்டாகும்படி செய்து விட்டாயா, சீ, நீ எல்லாம் ஒரு பெண்ணே அல்ல என்று துப்பினார், திட்டினார். மனைவி வருந்திவிட்டு உணவை பரிமாறாமல் படுத்துவிட்டார். இன்று உணவு பரிமாறாவிட்டால் என்ன, நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று ஆர்டர் போட்டு டிஃபனை சாப்பிட்டு விட்டு குழந்தைகளிடம் நீங்கள் போய் படுங்கள் என்று சொல்லிவிட்டு தானும் படுத்து விட்டார். மறுநாள் இந்த அம்மா நெய் ரோஸ்ட்டு போட்டு சாப்பிடுங்க, இன்று நல்ல குருமா செஞ்சுருக்கேன், பூரி மசாலும் செஞ்சுருக்கேன், இதில் ஒன்று அதில் ஒன்று எது வேணால் சாப்பிடுங்க என்று வற்புறுத்தினார். நான் இனிமேல் உன் சமையலை சாப்பிட விரும்பவில்லை. நேற்று எனக்கு உணவு பரிமாறாமல் சென்று விட்டாய், நான் தான் எடுத்து சாப்பிட்டேன், நீ இனிமேல் எனக்கு பரிமாற வேண்டாம், நானே போட்டுக்கொள்கிறேன் என்றார். நீ மீண்டும் இந்த மாதிரி வம்பு செய்தால் நீ சமைத்ததை கூட நான் சாப்பிட மாட்டேன், வெளியில் சாப்பிடுவேன் என்று சொன்னார். மனைவி பேசாமல் இருந்து விட்டார். இப்படியே வருடக்கணக்கில் ஓடியது. கடைசியில் அதாவது தொழிலும் பார்க்காமல் தினம் தினம் அங்கேயே போய் உட்கார்ந்து விட்டார். ஆரம்பத்தில் சீட்டாட்டத்தில் பணம் எடுத்தது போல் இருந்தாலும் கடைசியில் சீட்டாட்டத்தில் நஷ்டமோ நஷ்டம் தாங்க முடியாமல் வேறு குறைந்த வாடகைக்கு வீட்டை பார்த்தார். நெய் ரோஸ்ட்டு, எண்ணெய் ரோஸ்ட் ஆச்சு, நெய் பொங்கல், எண்ணெய் பொங்கல் ஆகியது. வெஜிடபிள் சூப் எல்லாம் நின்றுவிட்டது, ஜூஸ் எல்லாம் நின்றுவிட்டது, ஆடம்பர உடுப்புகள் எல்லாம் நின்றுவிட்டது. இப்படியே 2-3 வருடங்கள் ஆனவுடன் நஷ்டம் அடைந்தாலும் அவர் சீட்டாட்டத்தை விடுவது மாதிரி இல்லை. பழக்கிவிட்ட நண்பன் வேறு ஊருக்கு சென்று விட்டான். இருந்தாலும் இவர் மற்ற நண்பர்களை பிடித்து கொண்டு விடாப்பிடியாக இருந்தார். கடைசியில் சாப்பாட்டுக்கே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. குழந்தைகளை படிக்க வைக்க இயலாமல் போய்விட்டது. மிகவும் வருந்தினார். ஒரு கோவிலில் பூசாரியாக போய் சேர்ந்து விட்டார். அவர் ஊரில் உள்ள கோயில், கிராமத்துக்கு குடிபெயர்ந்து விட்டார். மிகவும் சிரமப்பட்டார். மனைவி இருந்தாலும் குழந்தைகளுக்கோசரம் இருந்து குடும்பத்துக்காக மற்ற வீடுகளிடம் வேலை செய்து குழந்தைகளை காப்பாற்றினார். அவரும் பக்கவாதம் வந்து படுத்து விட்டார். மனைவியும் படுத்து விட்டார். குழந்தைகள் எப்படியோ பெரியவர்களாகி விட்டார்கள்.
ஆளுக்கு ஒரு தொழிலுக்கு வந்து விட்டார்கள். நிலைமையை பாருங்கள். சூதாட்டம் தேவையா? நன்றி.